சிவபெருமானை அம்மை அப்பனாக, தாயும் ஆனவனாக, ஈசனாக, கருணையின் கடலாக அன்பர்கள் கொண்டாடியுள்ளனர் இருக்க, சுந்தரமூர்த்தி நாயனார் போன்ற பெரும் பக்தர் சிவனை பித்தா என்று அழைத்தது ஏன் குருதேவா? எங்க ரொம்ப அன்பு இருக்கோ அப்போ எல்லா மாதிரியும் அழைப்பாங்க. ஒரு அம்மா குழந்தை எப்படியான அழைப்பாங்க இல்லையா? கோவம் வந்ததுன்னா ஒரு மாதிரி அழைப்பாங்க. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தான் துறவி ஆகணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் துறவி ஆன பிறகு அந்த மனசில் இருக்கிற அந்த பாவங்கள் எண்ணங்கள்லாம் அப்படி சொன்ன பித்தான்னு முதல்ல ஆரம்பிச்சதே சொன்னார். அதாவது புத்திசாலிக்கு பித்தர்கள் பித்தனா தெரிவாங்க, அதே மாதிரி பித்தர்களுக்கு புத்திசாலி பித்தனா தெரியும். புரியுது இல்லையா? எல்லாருமே பித்தனா இருக்கும்போது புத்திசாலி என்ன நினைப்பான், நம்ம மாதிரி இல்லை அதனால அவன் பித்தன்வான். பித்தன்னு யாரு நம்ம மாதிரி இல்லையோ, யாரு தனியா இருக்காளோ, யார் பண்றது ஒரு தர்க்கத்துக்கும் மீறின நடவடிக்கை இருந்தால் அவனுக்கு தான் பித்தன்னு சொல்லுவான். அண்ட் ஈசன் சிவன் தர்க்கத்துக்கு உள்ளப்பட்டவன் அல்ல, தர்க்கத்துக்கு அப்பாலான பொருளானதுனால அந்த ஈசனை பித்தான்னு பாடியிருக்க. அருமையான பாடல். பாடின முதல் பாடலே அவர் பித்தான்னு ஆரம்பிச்சு.